எல்ஐசி அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே போட்டிருப்போம் சரிங்களா. மோஸ்ட்லி வந்து எல்ஐசி போட்டவங்க எல்லாருமே வந்து கலெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி ஏஜென்ட்டுக்காரங்க வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நியர்பை ஆஃபீஸ் வந்து அவங்ககிட்ட கட்டுவீங்க. ஸோ இப்போ புதுசாக போட்டிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்ட் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பண்ணுறவங்களும் வரல, என்னோடய ஏஜென்ட்டும் வரல, ஃபோன் பண்ணால் ஒரு ஃபோன் ரிசீவ் பண்ணல, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு, உங்களோட கிரேஸ் டைம் வந்து முடிய போகுது, எக்ஸ்ட்ராவாக கிரேஸ் டைம் கொடுத்துருக்கோம், அந்த டைமுக்குள்ளே பீரியட்குள்ளே நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட்ட முடியாத தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த ட்ரிக்ஸ் மூலிமா கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணிடலாம் சரிங்களா. இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஸோ உங்களோட எல்ஐசி பாலிசி நம்பர் மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாகவே கட்டலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த எல்ஐசி பாலிசி நம்பர் கூட எனக்கு தெரியல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே வந்து உங்களோட எல்ஐசி வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய பாலிசி நம்பர்னு ஒரு மென்ஷன் பண்ணி பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எங்கே போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜிபேக்குள்ளே போய்க்கோங்க. கூகுள் பேயில் போயிட்டு இந்த பில் ரீசார்ஜ்னு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதில் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்ஐசி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இது வரும், எல்ஐசி இன்சூரன்ஸ் கார்ப்பரேட் இந்தியா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட பாலிசி நம்பர் கேட்கும். இந்த பாலிசி நம்பர் இடத்துல வந்து உங்களோட பாலிசி நம்பர் இப்போ நீங்கள் மெசேஜில் காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை இங்கே வந்து இக்னோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக அடிங்க. டேட் ஆஃப் பர்த் கிடச்சாருன்னா அதுக்கப்புறம் உங்களோட நிக் நேம்ன்றது வந்து உங்களோட பெட் நேம் அந்த மாதிரி கிடையாது, உங்களோட ஃபுல் நேமே கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபராக அடிங்க. நான் என் ஃபுல் நேம் அடிச்சிட்டேன். இப்போ கண்டினியூ கொடுங்க. பாருங்கள், இப்போ என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மேட்ச் ஆகிடுச்சு சரிங்களா. என்னோடய நேமு, என்னோடய பாலிசி நம்பர், என்னோடய மெயில் ஐடி எல்லாமே வந்துச்சு. கீழே வந்து லிங்க்னு ஒரு ஆப்ஷனுக்கு அந்த லிங்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட பே பண்ணுற பில்லு வந்துடும். ஸோ இப்படி தான் இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து மந்த்லி இதிலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது மூலியமாகவே நீங்கள் எல்ஐசியோட அமௌண்ட் வந்து நீங்கள் ஈஸியாகவே கட்டிக்கலாம். அப்படி வரல அப்படின்னா கீழே ரெஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் இதில் போயிட்டு நீங்கள் எந்த பேங்க் வேணுமோ அதில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம்.